Hello everyone. Previous video நம்ம என்ன பார்த்தோம்னா chemical kineticsல we saw about the Lindemann mechanism for unimolecular reaction. So chemical kineticsல bimolecular theories of reaction rates பார்த்தோம். அது என்னது collision theory and activated complex theory பார்த்தோம். Then Lindemann mechanismல வந்து எப்படி வந்து உங்களுக்கு யூனிமாலிகுலர் மெக்கானிசம் வந்து டெரைவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ அது என்னென்னா ஏ அண்ட் ஏ கொலைட் வித் ஈச் அதர் அதில் ஏ ஸ்டார் ஒரு ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அந்த ஆக்டிவேட்டட் காம்ப்ளெக்ஸ் தான் வந்து டீகம்போஸ் ஆகி உங்களுக்கு ப்ராடக்ட்ஸாக மாறும். தென் அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் இந்த ஈக்லிபிரியம் ஸ்டெப் வந்து பார்த்திங்கனாக்கா வெரி ஃபாஸ்ட் ஸ்டெப். தென் த டீஆக்டிவேஷன் ஆஃப் அந்த ஏ ஸ்டார் வந்து பார்த்திங்கனாக்கா இட்ஸ் ஸ்லோ ஸ்டெப். தென் அதுலேருந்து வி ரோட் த ரேட் எக்ஸ்பிரஷன். Then from that we found the rate applying the steady state approximation கண்டுபிடிச்சி we got r is equal to k1 and k2 a square k minus 1 into a and k2. இது வந்து ஹை ப்ரெஷரில் வந்து உங்களுக்கு k minus 1 கிரேட்டராக இருக்கும், k2 வந்து ரொம்ப லோயராக இருக்கும். அப்போ you get k1 k2 by k minus 1 into that is equal to k unimolecular as into a power 1 அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனில் இட் ஃபாலோஸ் த ஃபஸ்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அட் ஹை ப்ரெஷரில் இட் ஃபாலோஸ் த ஃபஸ்ட் ஆர்டர், அட் லோ ப்ரெஷர் லிமிட்டில் இட் ஃபாலோஸ் தி செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு விசோம். இப்போது நம்ம என்ன தியரி பார்க்க போகிறோம்னா we are going to see the Hinshelwood theory of mechanism. ஓகே, ஸோ இது கொஞ்சம் அப்படியே லிண்டேமன் மெக்கானிசம் மாதிரியே தான் இருக்கும். பட் கூட இதில் என்ன இருக்குன்னா லிட்டில் பிட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ், அதில் அந்த பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் அது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஹின்செல்வுட் என்ன பண்ணுவார், இஸ் பிரிங்கிங் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் அண்டு ஆசிலேட்டர் கான்செப்ட். ஓகே, ஸோ அங்கே நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொல்லிஷன் வந்து டிரான்ஸ்லேஷன் மோஷன் தான். லைக் எக்ஸ் டைரெக்ஷன் இல்லை ஒய் டைரெக்ஷன் இசட் டைரெக்ஷனில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் மட்டும்தான் வந்து கொல்லிஷனில் கன்சிடர் பண்ணுவோம். பட் ஹின்செல்வுட் தியரியில் அதை கன்சிடர் தி வைப்ரேஷன் மோஷன். அதை வந்து என்னென்னா தே இன்க்ளூடிங் அஸ் த இன்டர்னல் மோட்ஸ். ஓகே, இன்டர்னல் மோட்ஸ். ஸோ அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இட் இஸ் நோன் அஸ் யூ ஹாவ் சர்டன் இன்டர்னல் மோட்ஸ். ஸோ உங்களுக்கு ஒரு எஸ் ஹார்மோனிக் ஆசிலேட்டர்ஸ் லைக் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குது வித் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நியூ. ஓகே, அண்ட் இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா we are going to use the statistical methods to find out the probability of molecule being collisionally activated. collisionally effective collision மட்டும் இல்லை, collisionally activate to the reactive site. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம் a plus e it gets collides and it forms the a star plus a. இதனோட அப்படியே ரிவர்ஸ் ரியாக்ஷன் நம்ம k minus 1 சொல்லலாம், இங்கே k prime 1 போட்டிருக்காங்க. தென் இந்த a star இருக்கு இல்லையா, இட் கோஸ் அஸ் அ ஆக்டிவேட்டட். ஓகே, இது a starன்றது லைக் எக்ஸைட்டட் ஸ்டேட், எனர்ஜிக்கலி ஆக்டிவேட்டட் ஸ்டேட் வந்து a star a dagger. இந்த a dagger தான் வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து உங்களுக்கு கொலிஷன் இல்லாமல் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமும் வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால இட் கோஸ் டு தி ஹையஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். தென் இதனோட ப்ராபபிலிட்டி என்ன, எவ்வளோ எத்தனை ஆசிலேட்டர்ஸ் எடுத்துட்டாக்கா அது எவ்வளோ ஃப்ரீக்வன்சியில் கொள்ளையிடானா உங்களுக்கு என்னென்ன ப்ராபபிலிட்டியில் வந்து உங்களுக்கு அதனோட எனர்ஜி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும் பர்டிகுலர் லெவலில். ஸோ அதை தான் வந்து ஹின்செல்வுட்டில் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. So Hinshelwood proposed the internal modes of a molecule A. It's a hypothetical molecule having S equivalent simple harmonic oscillator of frequency nu, and using statistical methods to determine the probability of the molecule being collisionally activated to a reactive state. Okay, ஸோ இதுதான் வந்து நம்ம இதை அவ்வளோ நேரம் தமிழில் சொன்னோம். நெக்ஸ்ட் வந்து the number of ways of describing a given number of quanta V among the S oscillators, the number of degenerate states of the system at an energy V plus half into h nu. ஸோ ஜென்ரலாக நமக்கு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட எனர்ஜி லெவல் வந்து என்னன்னு தெரியும், இட்ஸ் E nu is equal to V plus half into h nu, where V is the vibrational quantum number அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் வந்து அங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நியூன்றது ஃப்ரீக்வன்சி, வின்றது அந்த வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். எஸ்ன்றது எத்தனை நம்பர் ஆஃப் ஆசிலேட்டர்ஸ்மா நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் அதனோட டிஸ்ட்ரிபியூஷனை வந்து we call it as a degeneracy. It's not a distribution, degeneracy G nu, it's called degeneracy. G nu equal to V plus S minus 1
உங்களுக்கு அது என்ன சொல்லுவோம், we call it as a factorial. Okay, v plus s minus 1 factorial into and then v factorial into s minus 1 factorial. அதாவது எதுக்கு டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ டீஜென்ரசி ஸ்டேட்ஸ். ஸோ ஐ எம் டேக்கிங் வி வைப்ரேஷன் மோட்ஸ் அண்டு எஸ் ஆசிலேட்டர்ஸ். ஸோ -1 வந்து மேலே இருக்குது. தென் தனித்தனியாக ஐ ஹாவ் அந்த v ஃபேக்டோரியல் இன்ட்டு s minus 1 ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் வந்து டீஜென்ரசி அப்படின்னு சொல்கிறோம். தென் the v minus s minus 1 ன்றது number of permutations of all the quanta and all the harmonic oscillator. எத்தனை permutations வந்து possible அப்படின்றது. ஓகே, so this has to be divided by the number of ways in which the quanta can be permuted. quanta வந்து எத்தனை வேல permute ஆகும், 2 quantaனா 2 waysல permute ஆகும். அதனால வந்து v quantaன்றதுனால வந்து we have v factorial at the number of ways of oscillator. நமக்கு s oscillatorsக்கு ஓகே, அது எப்படி கனெக்ட் ஆகும், லைக் ஒரு 3 ஆட்டம் வந்துச்சுன்னா 2 வேஸில் உங்களுக்கு இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். அப்போ s minus 1 வேல வந்து இட் ஹாஸ் அ பெர்மிட்டேஷன் வந்து இருக்கும். ஓகே, அப்போது இதனோட ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல் இந்த ஸ்டேட் இப்போ தான் வந்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷனுக்கே போகிறோம். தட் இஸ் கிவன் பை போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன், கிளாசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். So NV, number of molecules in the particular and the vth state divided by total number of molecules is given as degeneracy into e power v ன்றது அந்த vth stateல இருக்கிற அந்த v. ஓகே, இங்கே h nu. ஓகே, இது நியூ, இது ஃப்ரீக்வன்சி, இந்த vன்றது இங்கே நம்மளோட லைக் வைப்ரேஷன் மோட்ஸ் பை kBt by q. இந்த qன்றது என்னது, நம்ம பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அந்த qன்றது பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் கிவன் ஹியர் 1 by 1 minus e power minus h nu by kBt ஹோல் பவர் க்யூப்ல இருந்து இருக்குது. அண்ட் தென் இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹின்சல்வுட் வந்து he made a strong assumption. என்னதான் ஃபஸ்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் டீஆக்டிவேஷன் வந்து in any collision is given as a unity. So that the rate constant K1 in the Lindemann mechanism will be equal to Z. Okay, but because the collisions promote the equilibrium, collisions வந்து என்ன பண்ணுது, it creates a equilibrium இல்லையா. ஏன்னா A plus A gives A star plus A இல்லையா. அப்போது உங்களுக்கு இந்த இது கொலிஷனால் யூ கெட் அ ஈக்லிபிரியம் இங்கே இல்லையா. அண்ட் ஏ ஸ்டாரும் திருப்பியும் பேக் போகுது. ஸோ பிகாஸ் த கொலிஷன்ஸ் ப்ரமோட் த ஈக்லிபிரியம், த ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபார்மிங் எ வீத் ஸ்டேட், இது இங்கேருந்து ஏ டேகர் ஃபார்ம் பண்ணுறது அந்த வீத் ஸ்டேட்னு வச்சுப்போம். ஓகே, ஏன்னா கொலிஷன் இஸ் கிவன் பை த போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஆக்டிவேஷன். ஓகே, ஸோ அந்த நம்ம ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஆக்டிவேஷன் ஸ்டேட் v nu is given as k1v into k1v is equal to z into g nu, அதாவது degeneracy into e power minus vh nu by kBt by q. ஓகே, ஸோ இது நம்ம ஏற்கனவே இந்த எக்ஸ்பிரஷன் புதுசாக வந்து அந்த வீத் ஸ்டேட்டுக்கு முன்னாடி ஒரு இசட்டுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஏற்கனவே கொலிஷன் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி அந்த கொலிஷன் ஃப்ரீக்வன்சியை கொண்டு வராங்க. ஓகே, ஸோ நார்மல் ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் ஆசிலேட்டர்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறீங்க, கொலிஷனால் வர கொலிஷன் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இசட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, த ஓவரால் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கொலிஷனலி எக்ஸைட்டட் ஏ ஸ்டார் மாலிகுல் வித் இனஃப் எனர்ஜி to react is found to be summing the K1 over the all the energy level. இப்போ இது வந்து ஒரு ஆசிலேட்டருக்கு உங்களுக்கு அந்த பர்டிகுலர் எனர்ஜி லெவல். ஸோ வி கன்சிடர் மெனி ஆசிலேட்டர்ஸ் இல்லையா. அப்போ அதுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு எல்லாமே நம்ம வந்து சம் பண்ணணும். அப்போது ஆல் த லெவல்ஸ் வித் அன் எனர்ஜி கிரேட்டர் தென் கிரிட்டிக்கல் எனர்ஜி E0 இருந்து உங்களுக்கு அந்த மினிமம் எனர்ஜி which the molecule needs to react, அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்ம வந்து அதை சொல்லுவோம். ஸோ இஃப் த வைப்ரேஷன் குவாண்டம் நம்பர் of the state with the energy E0 is m. ஓகே, ஸோ அந்த E0 ஸ்டேட்டில் அந்த வைப்ரேஷன் குவாண்டம் நம்பர் வந்து எம்ன்னு இருக்கும். ஓகே, லைக் 0th ஸ்டேட். ஸோ அதை வந்து எம்லேருந்து லோயர் லெவல், முன்னாடி 1 to infinite சொல்லுவீங்களா லோயஸ்ட் எனர்ஜி, அதனால் m to infiniteன்னு சொல்கிறாங்க. எம்ன்றது லோயஸ்ட் லெவல். அதை சம்மேஷன் பண்ணி இந்த முன்னாடி கொடுத்த குவான்டிட்டியை z into g nu e power vh nu by kBt by q அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. தென் இதனோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து dk1 into z
ஸோ இந்த சம்மேஷனில் உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கான்ஸ்டன்ட் போட்டு நீங்கள் அதை இன்டகிரேட் பண்ணுறப்ப வித் டிஜென்ரசி இந்த விஹெச்னியூ இதெல்லாம் போடுறப்ப வந்து என் ஆஃப் இ இன்ட்டு டிஇன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து வருது. அது என்னன்னு பின்னாடி சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ தி dk1 is equal to z into n of e பவர் மைனஸ் இ பை கேபிடி இன்ட்டு டிஇ பை q. இங்கே n of eன்றது என்னதுன்னா டென்சிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ், அந்த லெவலில் எத்தனை லைக் பார்ட்டிகிள்ஸ் இருக்குது, அதுதான் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த n of e dன்றது த நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல் வித் த எனர்ஜி, எத்தனை எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது பிட்வீன் த இ டு இ ப்ளஸ் டிஇ. ஓகே, அடுத்து dk1 இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த ஆக்டிவேஷன் இன்டூ எனர்ஜி ஸ்டேட். ஸோ அப்போ அந்த dk1ன்றதுனா அந்த ஏ ஸ்டார் வந்து ஏ டேகர் இல்லை ஏ வந்து ஏ ஸ்டாராக மாறுறதுக்கு அந்த ஆக்டிவேஷனுக்கு ஆகிறதுக்காக அந்த ரேட் கான்ஸ்டன்ட் இன்டூ த பர்டிகுலர் எனர்ஜி லெவல். தென் the total activation is found by integrating dk1 overall all the energy. dk1 integrate பண்ணுறாங்க. அப்படி integrate பண்ணுறப்ப e2 e plus d அதில் வந்து integrate பண்ணுறப்ப ஃபைனலாக what we are getting is k1 is equal to z into s minus 1 factorial into e naught by kbt whole power s minus 1 into e power exponential minus e naught by kbt அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து ஹின்சல்வுட்டோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஆக்சுவலி நீங்கள் இதை கொலிஷன் தியரி கூட கம்பேர் பண்ணாக்கா வாட் வி கெட் k is equal to z into exponential of minus e by kbt இல்லை அதை e நாட்னே எடுத்துப்போம் அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை. இப்போ இங்கே எக்ஸ்ட்ரா எந்த டேர்ம் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்கிற டேர்ம் வந்து இங்கே எதுனா இந்த தியரியில் இந்த s minus 1 ஃபேக்டோரியல் இந்த ஒரு டேர்ம் தான் வந்து இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஈவன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கொலிஷன் தியரியில் இந்த மாதிரி தான் வந்து கான்செப்ட் பிஏன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்போம் இல்லை ஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து உங்களுக்கு கொலிஷன் தியரியில் வந்து இருக்குது. பட் இந்த ஹின்சல்வுட் தியரியில் இந்த எக்ஸ்ட்ரா டேர்ம் தான் வந்து அந்த லிண்டேமேன் மெக்கானிக்ஸமோட கரெக்ஷனை வந்து இன்க்ளூட் பண்ணுது. ஸோ உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக லிண்டேமேன் மெக்கானிசமில் வந்து உங்களுக்கு என்னது ஒன்லி ஹை ப்ரெஷர் லிமிட்டில் தான் வந்து இட் வேலிட், லோ ப்ரெஷரில் வந்து அது வந்து வேலிட் ஆகலை. பட் இது வந்து உங்களுக்கு எல்லா கண்டிஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்குது. ஏன்னா இட் டாக்ஸ் அபவுட் தி ப்ராபபிலிட்டி, ஒரு ஸ்டேட்டில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்கும், எவ்வளோ கிராஸ் ஓவர் பண்ணும். ஸோ ஜென்ரலாக நம்ம அந்த ப்ரொஃபைல் டயக்ராம் பார்ப்போம். ஸோ இங்கே தான் வந்து ரியாக்டன்ட் இருக்குது, இங்கே ப்ராடக்ட் இருக்குதுன்னு நினச்சிருவோம். பட் ஆக்சுவலி இங்கே ஒரு 100 இருக்குன்னா 100ல் ஸோ நம்ம நினச்சிட்ருப்போம் ஒரு 20 மாலிகுல் இங்கே, 10 மாலிகுல் இங்கே 80 இங்கே இருக்கும். ஸோ அப்போ ஒரு லெவல்லையும் வந்து ஒரு மாலிகுல் வந்து இருக்கும். அது ஒன்றுக்குமே ஒரு பர்டிகுலர் எனர்ஜி டு கிராஸ் ஓவர் த பேரியர் டு ஃபைண்ட் தட். அப்போது அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி டிபெண்டிங் அப்பான் அந்த லெவலில் எத்தனை மாலிகுல்ஸ் இருக்குது, அதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ்லேருந்து நீங்கள் கொடுக்குற வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அண்ட் தென் கொலிஷன் ஃப்ரீக்வன்சி, கொலிஷனால் கிடைக்கிறது கொலிஷன் ஃப்ரீக்வன்சி. தென் வி ஆர் கன்சிடரிங் த மாலிகுல்ஸ் ஆர் அந்த மாலிகுல்ஸ்குள்ளே வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்குது, இன்டர்னல் மோட்ஸ் ஆஃப் வைப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ நம்ம கொலிஷன் தெரியல முன்னாடி என்ன கன்சிடர் பண்ணோம், ஒன்லி கொலிஷன் எனர்ஜி தான் வந்து ரியாக்ஷனை இங்கே வந்து கொண்டு வருதுன்னு கன்சிடர் பண்ணோம். பட் இங்கே வந்து மாலிகுல்ஸும் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் வைப்ரேட்டிங் இல்லையா. ஸோ அந்த மாலிகுல்ஸோட இன்டர்னல் எனர்ஜியுமே வந்து லைக் வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமே வந்து இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுது பை யூஸிங் த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச். ஸோ இதுதான் வந்து ஹின்சல்வுட்டோட ஃபைனலைஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ வாட் இஸ் தட், k1 into z by s minus 1 factorial into e நாட்ன்றது மினிமம் இல்லை en கூட வச்சுக்கலாம் into kbt whole power s minus 1 into e power minus ea by kbt. அதுதான் வந்து அவரோட ஃபைனல் எக்ஸ்பிரஷன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கொலிஷன் தியரியில் வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் ஆகிற டேர்ம் வந்து அந்த 1 by s minus 1 factorial into e power minus kbt power s minus 1. இதுதான் வந்து இது என்னால் தியரிட்டிக்கல் ஏன் வந்து உங்களுக்கு கொலிஷன் தியரியில் ஒரு அப்நார்மல் ரிசல்ட் வருது இல்லை லிண்டேமேன் ஏன் ஃபெயில் ஆகுதுன்றது வந்து இந்த ஹின்சல்வுட் மெக்கானிசம் வந்து இட் ப்ரொவைட்ஸ் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரி information or proof. Okay, so this increase is much pronounced for larger molecules which have more oscillators. For example, இப்போ ஒரு
உங்களுக்கு 2 ஆட்டம்ஸ் இருக்குன்னா வந்து உங்களுக்கு 3n லீனியராக இருந்துச்சுன்னா 3n -5 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இருக்கும். இதே வந்து நான் லீனியராக இருந்துச்சுன்னா 3n -6 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த இன்டர்னல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் வந்து வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். அதுதான் வந்து உங்களுக்கு இங்கே கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ திஸ் இன்க்ரீஸ் அந்த ஃபேக்டர் தான் வந்து இங்கே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க, அந்த செப்பரேட்டிங் ஃபேக்டர். ஓகே, ஸோ இதில் தான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா இதில் எனக்கு தெரிஞ்ச பிகராக கொஷின் கேட்கறதுனா வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்டர் கேட்கலாம். ஸோ மோரலஸ் இந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான். ஸோ ஈக்குவேஷன் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், யூஸ் த வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். வைப்ரேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். இதே கொலிஷன் தியரி அண்ட் லிண்டேமன்லாம் வந்து டிரான்ஸ்லேஷனல் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து அங்கே யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ ஹியர் என்ஸ் தி லிண்டேமன் தியரி ஆஃப் மெக்கானிசம். இது கொஞ்சம் ஹார்ட்கோர் எம்எஸ்சி லெவல் போர்ஷன் தான். ஓகே, எனக்கு கிராக் பண்ணவே கொஞ்சம் டைம் ஆச்சு. ஸோ இதில் நீங்கள் ஏற்கனவே வேலாக்காஷ் நடத்தின ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் படிச்சிருந்தீங்கனாக்கா அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வில் கேட்ச் அப். Again, I'm terribly sorry. I have health issues. I was hospitalized for my few health checkups. So that's why I couldn't continuously upload the videos. So as much I can, I'll definitely upload the videos. So before your exam. So keep continuing watching our channel. So thank you so much. All the best for your exam. Keep preparing. So நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் புக்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பிஜி லெவலில் வந்து யூ கேன் ரெஃபர் ஒரு சில பேசிக் கான்செப்ட்ஸ்க்குலாம் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பை பூரியன் சர்மா. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி பூரி சர்மா, அதுதான் வந்து நிறைய மேக்ஸிமம் என்னோட இதில் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் வந்து வேறு என்ன பார்ப்போன்னா என்பிடிஎல் லெக்சர்ஸ் இருக்கு இல்லையா, என்பிடிஎல் ஐஐடிஸில் நடத்துகிற என்பிடிஎல் லெக்சர் வீடியோஸில் ஒரு சில கான்செப்ட் புரியலன்னா அதில் பார்ப்பேன். தென் யூ ஹாவ் லைக் ஒரு சில புக்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காகவே இருக்கும் அந்தந்த டாப்பிக்கு. ஈவன் நீங்கள் வந்து இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி உத்தரகாண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டி அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா யூ கெட் அ கோர்ஸ் மெட்டீரியல். அதுலேயும் வந்து நீங்கள் யூ கேன் டேக் ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் எடுக்கலாம். இன்கேஸ் புக்காக உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கலனாக்கா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி இதில் நீங்கள் டைட்டில் போட்டு நீங்கள் இதில் வந்தீங்கன்னாக்கா உத்தரகாண்ட் ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அந்த இந்திரா காந்தி இக்னோ அதுலேயும் வந்து நிறைய கோர்ஸ் கண்டென்ட் கிடைக்கும். அது இல்லாமல் வேறு என்னென்னா நம்ம கவர்மெண்ட் வெப்சைட் வேறு என்ன இருக்குன்னா வந்து இபிஜி பாதசாலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இபிஜி பாதசாலா அதில் வந்து நீங்கள் டாபிக் வைஸ் வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ அதுலேருந்து யூ கேன் கெட் த கண்டென்ட். ஓரளவுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து இருக்கும். இல்லை நீங்கள் வீடியோஸ் பார்த்து இது பண்ணலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு அலாங் வித் த வீடியோஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நோட்ஸ் வேணும்னா இதிலே படிங்க. லைக் எதுவுமே வந்து லைக் பிஜின்றப்ப வந்து லைக் ரிட்டன் நோட்ஸ் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு டாபிக்மே லைக் ஒரு 10 மார்க் கொஷின் மாதிரி தான். லைக் இது மொத்தத்தையும் சேர்த்து ஒரே வீடியோ கெமிக்கல் பீரியாடிசிட்டி ஏதோ அதில் ஒரு பார்ட் வந்து ஃபுல்லாக போட்டிருந்தேன். ஏன்னா அது வந்து ஜஸ்ட் பேசிக்ஸ்ன்றதுனால. பட் ஆஸ் ஒரு சில டாபிக்ஸ் வந்து ஒரு டைட்டிலே வந்து இட் வில் டேக் சம் 10 minutes, ஒரு சில டைட்டில் இட் வில் டேக் 20 minutes. ஸோ அதனால் ஐ தாட் ஓகே, ஸோ ஆடியன்ஸ் கிளாரிட்டிக்காக தான் டாபிக் வைஸ் போட்டுட்ருக்கேன். பட் யூனிட் வைஸ் போனால் கண்டிப்பாக ஒரு சிலதெல்லாம் 4-5 hours ஆகும். அந்த அளவுக்கு பேஷன்ஸ் யாருக்கும் இருக்காது மேக் பண்ணுறதுக்கு. எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ ஹோப் லிட்டில் நீங்களும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஐ வில் ஆல்சோ அப்லோட் த வீடியோஸ். ஸோ பட் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை நிறுத்திடாதீங்க. திஸ் இஸ் யுவர் பெஸ்ட் டைம். ஸோ என்னால் அட்லீஸ்ட் மினிமம் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷன் ஹவர்ஸ் ஒரு 4 to 5 hours வச்சுக்கோங்க. தென் நீங்களாக வந்து உங்களுக்கு ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தெரியும். ஷார்ட் நோட்ஸு, இம்பார்ட்டன்ட் ஃபார்ம்லே இதுதான் மெயினாக வந்து உங்களுக்கு அந்த ஷார்ட் நோட்ஸ் ஃபார்ம்லே வந்து ஃபர்தர் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வந்து ஃபேக்ட்ஸு, ரியாக்ஷன்ஸ், ரியேஜன்ஸ் அதுக்கும் நிறைய மெமரி தான். பட் வாட்டர்தே உங்களுக்கு எந்த வகையில் வந்து உங்களுக்கு புரியுதோ அந்த மாதிரி ஈஸியாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் 1 word மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த கொஷனில் என்ன கேட்பாங்க, இல்லை இதுதான் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெரியும். சயின்டிஸ்ட் நேமா, இல்லை வந்து என்ன ஃபெயிலியர், இல்லை என்ன ட்ராபேக், இல்லை எது இம்பார்ட்டண்ட், என்ன கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ வில் சி. ஓரளவுக்கு முடிச்சுட்டு வீடியோஸ் எக்ஸாம்ஸ் வேறு ஏதோ சம்திங் அக்டோபர்னு சொன்னாங்க, செப்டம்பர் சொன்னாங்க. ஸோ டோன்ட் நோ.
when is the exam. So if you know, just put it in the comments எப்போ exam date வருதுன்னு சொல்லிட்டு. So okay, we'll rush up to finish the syllabus as much as possible. So thank you very much for watching this video. Yeah, see you in the next video. Thank you.